நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை இந்த விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியவேனே இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு. ஜீவிதா, எனக்கே நல்லா தெரியும். நான் இப்படி ஜெயிலில் இருக்கிறத உன்னால் கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது. ஆனால் உண்மையை நீ நம்பிதான் ஆகணும். என் கையால் நான் அறியாவை கொலை பண்ணியிருக்கேன். இல்ல வினய், என்னோட புருஷன் நிச்சயம் கொலைகாரன் கிடையாது. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு வினய். அந்த நம்பிக்கை மேல சத்தியமா சொல்றேன். நான் உங்களை நிரப்புறாதே நிச்சயம் நிரூபிச்சு காட்டுவேன். உன் மனசை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ப்ளீஸ், இது எல்லாத்தையும் மறந்துட்டு நடக்க போகிறது என்னன்னு மட்டும் யோசி. இது ரொம்ப தெளிவான கேஸ் ஜீவிதா. இப்போதைக்கு நான் அனுபவிக்க போகிற தண்டனையை பற்றி அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன். இதுதான் உனக்கும் நல்லது. நீ தான் உன்னை திடப்படுத்திக்கணும். நாம பெரிய போறோம் ஜீவிதா. இல்ல வினய், நீங்க இல்லாம நான் இருக்க போறதும் இல்ல, இனி இருக்கவும் மாட்டேன். ஜீவிதா ப்ளீஸ், கோர்ட்ல என்ன தீர்ப்பு வரும்னு எனக்கு தெரியும். நான் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா எனக்கு ஆயுள் தண்டனை தான். எல்லாம் முடிஞ்சதுமா. பாருங்க மேடம், ப்ளீஸ், இப்போ டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க போயே ஆகணும். வினய், நான் போகும்போது உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். நீங்க இது எல்லாத்தையுமே விட்டுடுங்க வினய். நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாபஸ் வாங்கிடுங்க வினய். அதுக்கப்புறமா பாருங்க நான் எல்லாத்தையும் எப்படி சரி பண்றேன்னு. வினய், இனிமே எப்பவுமே என்னை விட்டு பெரியறத பத்தி பேசாதீங்க. அதுக்காக நம்ம 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரல வினய்.
அக்கா, இன்னைக்கு நான் உன்னை வற்புறுத்தி மலைக்கிட்ட கூட்டிட்டு போனேன். நீ இதை ஒன்றும் தப்பா எடுத்துக்கல? இது யாரோட பிரேஸ்லெட்? ரியாவோடது. ரியாவோடதா? உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இன்னைக்கு உன்னோட நான் மலைக்கு வந்ததுல ஒரு நன்மை நடந்திருக்கு. எனக்கு இந்த பிரேஸ்லெட் கிடைச்சது. சுராக்? ஆமா மாலதி, இந்த மலையில இருந்து அவ கீழே விழுந்தாலும் அந்த இடத்துல இருந்து தான் இது எனக்கு கிடைச்சது. அதுவும் இல்லாம அந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க. என்ன நீ அது எதுவுமே கவனிக்கல? என்ன உன்னோட மனசுல வினய் தான் இந்த கொலையை பண்ணாருன்னு நீ முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்ட. அக்கா, நீ என்ன சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணதானே உனக்கு புரியறதுக்கு. ஒருவேளை இந்த பிரேஸ்லெட் ரியா விழும்போது விழுந்திருந்தா அது மலைக்கு கீழே தான் கிடைச்சிருக்கணும். ஆனா அது அப்படி இல்ல, மலையில இருந்து ஜஸ்ட் கீழே கிடைச்சது. மலதி, இதெல்லாம் எப்படி முடியும்? ஒரு நிமிஷம் மனசுல இருந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இத பத்தி மட்டும் யோசி. விபத்து நடந்த அடுத்த நிமிஷம் போலீஸ் அந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க? அந்த விபத்து நடந்தப்போ நீ, நானு, விஸ்வா, வினய், ரியா தவிர அந்த இடத்துல வேற யாரும் இல்ல. போலீஸ்க்கு யார் தகவல் கொடுத்திருப்பாங்க? போலீஸ் எப்படி அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துக்கு வர முடியும்? அக்கா, நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்வா. இங்க பாரு, எனக்கு தெரிஞ்ச நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுறேன்னு நினைக்கிறேன். நீ ஜாஸ்தி யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். நீ சொல்றதுக்கு அர்த்தம் என்ன மாலதி? என் புருஷன் ஜெயில இருக்காரு, அவர் மேல ஒரு தப்பான பழி இருக்கு. ஆனா நீ என்ன கையை கட்டிக்கிட்டு அமைதியா இருக்க சொல்றியா? அக்கா, நான் அந்த மாதிரி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ டென்ஷன் ஆகிறத என்னால பார்க்க முடியாது. இப்ப பாரு உன் நிலைமை எப்படி இருக்குது. முதல்ல ஒரு டிராமா நிறுத்து. உன்கிட்ட இந்த பிரேஸ்லெட்டை பத்தி நான் சொல்லிருக்கவே கூடாது. நீ தான் ஏற்கனவே என் புருஷனை கொலைகாரன்னு முடிவு பண்ணிட்டியே. உன்கிட்ட போய் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? உன்னை விட பெட்டர் இந்த சம்பத். அவர் மனைவி இழந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு தடவை கூட வினய் மேல சந்தேகமே படல. ஆனா நீ என்னோட தங்கச்சி. ஆனா நீ இன்னமும் வெளியாள் மாதிரி பேசிட்டு இருக்க. அக்கா, நான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா, இந்தா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. மாலதி, அது அண்ணி ஏதாவது சாப்பிட்டாங்களா? தெரியல, நான் சுந்தர பார்த்துட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன் நீ ஏன் போகக்கூடாது? அக்காவுக்கு தான் என்ன பார்த்தாலே எரிச்சலா இருக்கேன். என்கிட்ட பேசக்கூட அவ தயாரா இல்ல. அப்படியே ஏதாவது பேசுறதா இருந்தாலும் அந்த டாபிக் என்னவா இருக்கும்னா, நான் மாமா மேல சந்தேகப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேனா, மாமா யாரோட உயிரை எடுக்கலையா, இருந்தாலும் நான் கொலைகாரன்னு சொல்லிட்டு இருக்கேனா? விஸ்வா, நீயே சொல்லு. மாமாவுக்கு எனக்கு ஏதாவது பகை இருக்கா? நான் எதுக்கு அவருக்கு எகென்ஸ்டா இருக்கணும்? அப்புறம் உண்மையை பொய்ன்னு ஏத்துக்க முடியாதுல்ல. நான் என் கண்ணால பார்த்தத எப்படி மறுக்க முடியும்? ஒருவேளை இந்த கசப்பான உண்மையை நான் என் கண்ணால பார்த்திருக்கவே கூடாது. மாலதி, என்னால உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அண்ணனை நினைச்சு அண்ணி எவ்வளவு கவலைப்படுவாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எல்லாத்த விட பெரிய விஷயம், அண்ணன் அவரோட தப்பை ஒத்துக்கிட்டாரு. போலீஸ் முன்னாடியே அவர் தான் கொலை பண்ணாருன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்ப நாமளே விருப்பப்பட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு பயமா இருக்கு. இப்ப அண்ணனுக்கு தண்டனை நிச்சயம். இப்ப யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்றது? எது எப்படி நடக்கணுமோ அப்படித்தானே நடக்கும். இந்த பிரச்சனை மட்டும் தீந்தா அக்காவோட டென்ஷன், அக்காவோட வேதனை எல்லாமே எல்லாமே தூரமா போயிடும். நான் இது வரைக்கும் அக்காவோட அன்பு மட்டும்தான் பார்த்திருக்கேன். ஆனா அவளோட கோபத்தை என்னால் தாங்க முடியல விஸ்வா. நான் என்ன பண்றது? சரி விட, வா, நீ டிஃபனே சாப்பிடல, வா. நீ சாப்பிட்டியா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நீ வந்து சாப்பிடு, அப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே சாப்பிட வைக்கணும். நேத்து ராத்திரில இருந்து எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க, யாருமே எதுவுமே சாப்பிடல. அந்த வேலை சுந்தர் தான், தருண் தான். நீ ராத்திரியே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்த, ஆனா நீ சாப்பிடல. அதனால உட்காரு, இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு.
எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நான் அப்படி என்னதான் பண்ணணும்? என்ன பண்ணா அக்காவோட கோவம் குறையும்? அவ எப்படி பழைய மாதிரி மாறுவா? எப்போ என்கிட்ட எப்பவும் போல பேசுவா? அந்த நாள் வரும் மாலதி, கூடிய சீக்கிரமே வரும். அண்ணி கண்டிப்பா உன்னை கட்டி அணைச்சுப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்த கேளு, அண்ணி மனசு நோக்கும்படி இனிமே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏன்னா உங்க மனசு கஷ்டப்படும். அண்ணி மனசை சந்தோஷப்படுத்தணும். ஓகே? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நீங்கெல்லாம் யாரு? நியூஸ் சேனல்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா. எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? யார் உங்களை வர சொன்னாங்க? அது வந்து இவங்க நான் தான் பாட்டி வர சொன்னேன். வாங்க உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன ஆச்சு ஸ்வேதா, உனக்கு புத்தி கெட்டு போச்சா? எதுக்காக அவங்களை இங்க வர சொன்ன? ஹலோ. அனிதா. இல்ல இன்னும் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகல. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. டெலிகாஸ்ட் ஆகும்போது கண்டிப்பா நான் உன்கிட்ட சொல்றேன். மறக்காம பாரு. அப்புறம் காலனில இருக்கிற எல்லாத்தையும். என்னாச்சு உனக்கு? 2 நிமிஷம் டிவியில நீ வரணுங்கிறதுக்காக இதை விட வேற வாய்ப்பு உனக்கு கிடைக்கலையா? நாங்க வினய நினைச்சு எவ்வளவு கவலையோட இருக்கோம். ஆனா நீ இந்த வீட்ல யாரும் பேட்டி கொடுக்க மாட்டாங்க. நீங்க கிளம்புங்க. ஆனா மேடம், நான் தான் சொல்லிட்டேன்ல, பேட்டி கொடுக்க மாட்டோன்னு. நீங்க கிளம்புங்க. வாங்க. நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்களே. ஏன் இன்டர்வியூ? பாட்டி, ஏன் அவங்கள நீங்க துரத்திட்டீங்க? நான் உங்களுக்கு எதுக்காக வர சொன்னேன்னா, நான் நம்ம வினய் மாமாவை பத்தி அவங்க கிட்ட 2 நல்ல வார்த்தை சொல்லலாமே தான். அதனால அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதுக்காக தான். என்ன பாட்டி, அவ நல்லது செய்யறதுக்காக தானே பத்திரிக்கைக்காரவங்கள இங்க வர சொல்லியிருக்கா. அவங்கள போய் நீ வாயை மூடு தாமு. புரியாம பேசாத. இதுதான் நல்ல வேலையா? பாரு, இவள பாரு. என்னவோ கல்யாணத்துக்கு போற மாதிரி எப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு. உனக்கு தெரியாதா தாமு, இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிட்டா எனக்கு பிடிக்காதுன்னு? ஜீவிதா, எங்க போயிட்டு இருக்க? என் புருஷனை யாரு கொலைகாரன்னு நம்பாம இருக்காங்களோ அவங்க கிட்ட போறேன். வினய் நிரபராதின்னு நம்புறவங்க கிட்ட போறேன். யார பத்தி பேசிட்டு இருக்க ஜீவிதா? தெரியுமா, நான் சம்பத்தோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். ஜீவிதா மட்டும் என்ன பண்ணுவா? நம்ம வீட்டு ஆளுங்களே அவ புருஷனோட கேரக்டர் சந்தேகப்படுறாங்களே, அவனை கொலைக்காரன்னு நினைக்கிறாங்களே. அதுக்கு சம்பத் எவ்வளவோ பரவாயில்ல. தன்னோட மனைவி இறந்ததுக்கு அப்புறமாவும் வினய் மேல எந்த ஒரு பழியையும் போடாம இருக்கான். ஜீவிதா இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போயிருப்பான்னு நினைக்கிறேன். எந்த தப்பும் பண்ணாத வினய்க்கு சீக்கிரமாவே விடுதலை கிடைக்கணும்னு தான் போயிருப்பான். இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. யார கொலை பண்ணதா வினய் மேல பழி விழுந்திருக்கோ அவளோட புருஷனை அவனை காப்பாத்த முயற்சி பண்றான். ஆனா நம்ம வீட்ல இருக்க ஆளுங்க நல்லா நிம்மதியா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எதை பத்தியும் கவலைப்படாம. அக்கா, நம்ம வினயை காப்பாத்துறதுக்காக எல்லா முயற்சியும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நான் நல்லாவே பார்த்துட்டு இருக்கேன். முயற்சியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே சம்பத், இப்போ நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ஈவினிங் பத்திரிக்கையில பப்ளிஷ் பண்ணிரட்டுமா? கண்டிப்பா சீக்கிரம் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன,
இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அதை நாளைக்கு பொறுமையா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜீவிதா நீங்களா? வாங்க, உள்ள வாங்க. சம்பத், நான் உங்ககிட்ட ஒண்ணு காமிக்க விரும்புறேன். என்ன? இது ரியாவோடதாச்சு. இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? இந்த மலையில இருந்து ரியா கீழே விழுந்தாலும் அந்த மலை கிட்ட இருந்தா. மலை கிட்டையா? ஒருவேளை விழும்போது சரி விடுங்க. இனிமே இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? போன வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ரியாவுக்கு நான் இதை பிரசன்ட் பண்ணேன். இன்னைக்கு ரியா என் கூட இல்லாததை நம்பவே முடியல. ரியா என்னை விட்டு இவ்வளவு தூரம் போயிடுவான்னு நான் யோசிச்சு கூட பார்த்ததே இல்லை. சம்பத், ப்ளீஸ் வெக்ஸ் ஆகாதீங்க. இப்ப இந்த நேரம் அழுகிறதுக்காக கிடையாது. இந்த நேரம் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம். என்ன உண்மை? ஏன் எனக்கு இப்படி தோணுதுன்னே தெரியல. ரியாவோட மரணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு என்னோட மனசு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கு சம்பத். ஒருவேளை அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நிச்சயமா வினை வெளியே வந்துருவாரு. ஒருவேளை அதான் விஷயம்னா வினையை காப்பாத்த நாம என்ன வேணாலும் பண்ணலாம். தேங்க்யூ சம்பத். இந்த சூழ்நிலையிலும் நீங்க எனக்காக துணையா இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் எங்க மாமாவை பார்க்கணும். சாரி, வினய் வதேராவை பார்க்கணும். ஃபேமிலி தான். எப்படியும் வினயவதராவை சந்திக்க யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே தான் இருக்காங்க. பரவாயில்ல, நீங்க போய் சந்திச்சுட்டு வாங்க. ஆனா ஒரு 5 நிமிஷத்துல வந்துருங்க. ம். ம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க உங்க போலீஸ் ஸ்டேஷன் ஃபெசிலிட்டிஸை கொஞ்சம் மாத்த கூடாதா? பாருங்க அவர் தரையில எப்படி படுத்துட்டு இருக்காருன்னு. இப்ப நீங்க சொல்றதுனால அங்க அவருக்கு ஒரு பெட்டு போட்டுடலாம். அப்புறம் ஏசி, கூலர், பத்தாத்துக்கு ஃபேனையும் சேர்த்தே போட்டுடலாம். சாருக்கு நல்ல தூக்கம் வரும். ஜெயில வீட்டோட வசதி எப்படி? அட, நான் உங்ககிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கேன், ஆனா நீங்க எப்படி இருக்கு மாலதி? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அட, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் தான் மாமா கேட்கணும். இப்போ என்னதான் மாமா நடக்குது? எல்லாமே நல்லபடியா தானே போயிட்டு இருந்துச்சு. மாலதி, நீயும் அதே டாபிக் எடுக்காத. ஜீவிதா மாதிரி நீயும் சொன்னதையே என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. ரியா சாவுக்கு நான் தான் காரணம். இதான் உண்மை. இதை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. புரியுது மாமா, ஆனா ஏன் இப்படி நடக்கணும்? உங்களை இந்த நிலைமையில அக்கா பார்க்கும்போது அவ எவ்வளோ... அதை என்னாலையும் மாற்ற முடியாது. ஜீவிதாவோட கண்ணில் நான் பயத்தை பார்த்தேன். இருந்தாலும் மாலதி, நான் என்ன செய்யறது? இங்கே பாரு மாலதி, ரியாவோட சாவுக்கு நான் தான் காரணம். நீயும் அங்கே தானே இருக்க, எல்லாத்தையும் பார்த்துருப்ப. அப்புறம் நீயே கேட்ட எப்படி? மாமா, இதை என்னாலே தாங்கிக்க முடியல மாமா. ஒருவேளை இதெல்லாம் நடக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும். நீங்க அந்த ரியாவை சந்திக்காமலே இருந்திருக்கலாம் மாமா. என் தலையில் அப்படி எழுதியிருந்தா என்ன பண்ண முடியும் மாலதி? உண்மையா ரியாவோட சாவுக்கு நானே காரணமாயிட்டதுனால கோர்ட் கொடுக்குற தண்டனை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மாமா, நான் என்னாச்சுமா?
நீங்க என்னைக்கும் எங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கீங்க. ஆனா உங்களை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல மாமா. மல்தி,